சம்மர் ஆச்சுன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக பீர் குடிப்பாங்க. அந்த 4 மாதம் வந்து அடாவடி தான். இந்த இடத்துல இன்னும் ஒரு ½ hour கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதுலேருந்து வாட்டர் ஃப்ளோமே இந்த இடத்துல க்ரௌட் அதிகமாக இருக்குது. அப்படின்னா ஒரு நல்லா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே கிடையாது. இது லீகலாக இங்கே அலவுட். ஆக்சுவலி பக்கத்தில் மலை, அப்படியே கடல். இந்த மாதிரி உட்காந்து ட்ரெஸ் போட்டிருக்காங்க கீழே. காசு வசூல் பண்ணிடலாம். இப்படி இருக்கு பாருங்க. இந்த பார்கோட் இருக்கீங்களா, இந்த பார்கோடில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணுறோம் கரெக்டாக. வந்து மனிதர்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன். வெல்கம் டு அவர் சேனல் ஆல் இன் ஒன். இன்னைக்கு வந்து எங்கேயாச்சும் போகிறோம். நாங்கள் வந்து இங்கே பீச்சுக்கு போகிறோம். ஆமாம், சைனாவில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால இப்போ வந்து நாங்கள் பீச்சுக்கு போகிறோம். ஆமாம், இங்கே சம்மரில் வந்து பீச்சில் வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க. நல்ல சாங்ஸு, நிறைய செலிப்ரேஷன் இருக்கும். பீச்சை ஒட்டியே நிறைய ஷாப்ஸ் இருக்கும். நிறைய பீப்புள் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க, பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா சம்மர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால இதை ஃபாஸ்ட்டாக நல்லா யூட்டிலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம அங்கே தான் போகிறோம். ஸோ உங்களுக்கும் புதுமையாக இருக்கும். எனக்கு நான் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது புதுமையாக இருந்துச்சு. ஸோ சைனாலே பார்த்தீங்கன்னா கோவா நம்மளுக்கு எப்படி இந்தியாவில் வந்து ஃபேமஸோ அது மாதிரி ஜிண்டா வந்து பீச் சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சைனாலே பீச் சிட்டிங்க அது வந்து ஜிண்டாவை தான். ஸோ நம்ம ஜிண்டாவில் இருந்துகிட்டே பீச்சுக்கு போகலாங்க. அப்படி சம்மர் வந்தாச்சு. ஸோ அதனால் நான் வந்து கிளம்பிட்டோம். ட்ரெயினில் தான் போக போகிறோம். பக்கத்தில் தான். வாங்க ட்ரெயினுக்கு போகலாம். ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ட்ரெயினுக்காக. இந்த ஸ்டேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஃபெமிலியரு, நம்ம சேனலில் பார்க்குற எல்லாத்துக்கும். ஸோ அடுத்த ஸ்டேஷன் நம்மளுக்கு வந்து பீச்சு. பிரியாணி மட்டும் இலையில கட்டி எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு பிரியாணி என்ன பண்ணுறது, நம்ம இந்த சாப்பாடு இதெல்லாம் ஒழுங்காக கிடைக்கும். ரொம்ப கஷ்டமாக வந்தாச்சு. பீச்சுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் அப்படியே நடந்து போனோம் இந்த சைடு. எஸ், பாருங்கள், சம்மர் ஆச்சுன்னா அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கம்மி பண்ணிடுவாங்க. வெயிலுக்காக வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. விண்டர் ஆயிடுச்சுன்னா ரொம்ப அப்படியே 4-5 ட்ரெஸ்ஸு எல்லாம் சேர்த்து வேர் பண்ணிட்டு வருவாங்க, போட்டு வருவாங்க. ஃபுல்லாக பீர் குடிப்பாங்க. வெயில். ஆமாம், ஃபுல்லாக வெளியே உட்காந்து சாப்பிட்டு சரக்கு அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணுறது. சம்மர் ஒரு 4 மாதமா ராஜி சம்மரு. ஆமாம், 4 months தான் இங்கே சம்மர். அந்த 4 மாதம் வந்து அடாவடி தான். வந்து வின்டர் தான். அந்த 4 மாதம் அடாவடி தான். பில்டிங்கை பாருங்க எப்படி இருக்கு. மோகிதா பார்த்தீங்களா, பீச்சுக்கு வந்துட்டாங்களாம். ஜாலி. இதாங்க பீச் வந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த இடத்துல இன்னும் ஒரு ½ hour கழிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே சும்மா லைட்டு தண்ணியோட பயங்கரமாக இருக்கும். நான் காமிக்கிறேன். செமையாக இருக்கும் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. அது எல்லாமே வந்து லைட்டிங்கு, வாட்டர் இதெல்லாம் இருக்கும். இங்கே பாருங்க, இதுலேருந்து வாட்டர் ஃப்ளோமே லைட்டிங்கோடு வரும். பீச் ஆட்டடி பார்கோடு வச்சுப்பாங்க. பார்கோடு வச்சுட்டு பாடுவாங்க. பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம வந்து ஃப்ரீ தான் எல்லாமே. பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பே பண்ணிக்கலாம். காமிக்கிற பாருங்க. இந்த இடத்துல க்ரௌட் அதிகமாக இருக்கு. அப்படின்னா இவர் நல்லா பாடுறாருன்னு அர்த்தம். மாதிரிதான் எல்லாருமே பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் இதுக்கப்புறம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்து அந்த வாட்டர் பூல் இருக்குல்ல, அதில் வந்து வாட்டர் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகும் வித் லைட்டோட. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. டான்ஸு இது வித்தியாசமான டான்ஸாக இருக்குது. செம்மையா ஆடுறாங்க.
50 வயசு இருக்கும், ஆனால் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. பீச்சு சைடு ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக பில்டிங்கு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி டென்ட்லாம் அடிச்சுப்பாங்க, அதுக்குள்ளே இருப்பாங்க. நைட்லாம் தங்கிக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே கிடையாது. லீகலாக இங்கே அலௌடு ஆக்சுவலி. அதனால் வந்து தங்குறவங்க தங்கிப்பாங்க. இந்த டென்ட் அடித்து தங்கிப்பாங்க, இல்லை ஓப்பனாகவும் தங்கிக்கலாம். ஓப்பனாக தங்கினா சில இடத்துல ரொம்ப குளிராக இருக்கும், அதனால் இந்த மாதிரி டென்ட் அடித்து தங்குவாங்க. இந்த வியூ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பக்கத்தில் மலை, அப்படியே கடல். கொஞ்சம் இமேஜின் பாருங்கள் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கும்ல. அப்படி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது எனக்கும். எல்லாம் குழந்தைங்களாம் அந்த மாதிரி மண்ணில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க ஜாலியாக. பாருங்கள் டென்ட் அடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி ரெண்ட்டுக்கும் விடுவாங்க இங்கே, நம்ம வாங்கி டென்ட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சில பேர் சொந்தமாக வச்சுருப்பாங்க, அடிச்சிருக்காங்க டென்ட்டு. எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி உட்காந்து ஃப்ரீயாக சாப்பிட்டு இப்படி விளாண்டுப்பாங்க. எல்லாம் பாருங்கள் மண்ணு நோண்டி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. கடல் உள்வாங்கியிருக்கோ, கடல் உள்வாங்கியிருக்கோ ராஜி. இந்த இங்கே வரைக்கும் ஈரமாக இருக்குன்னா இங்கே வரைக்கும் தண்ணி வந்திருக்குன்னு அர்த்தம். கடல் உள்ளே போயிருக்கு. எப்படி இருக்குது பாருங்கள் அந்த வியூ. கடலுங்க, இப்படி கடல் பக்கத்துலேயே மலை, பில்டிங்கோடு சேர்த்து எப்படி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் மிஸ்ட் இருக்குது, அதனால் அப்படி தெரியுது, ஒரு மாதிரி அப்படியே டல்லாக தெரியுது. அது பாருங்கள் பேராகிளைடிங் இருக்குது பாருங்கள், சீ மேலேயே. மோஹித் அது ரொம்ப ஹாப்பி. யமஹா. ஆனால் இதில் போனால் வாமிட் வரும்னு நினைக்கிறேங்க. சீ சிக்னஸ் இருக்கிறவங்களுக்கு வாமிட் வரும், ரொம்ப ஷேக்கிங் இருக்கும். அதுதான் போயிட்டாருங்க. கண்ணி வைக்கிற நேரத்தில் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. போட்டிங்கும் உண்டுங்க. இன்னைக்கு கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்க கடல். அவங்க வந்து அந்த தண்ணி நனையாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க கீழே. நல்லா வந்து லப்பர் மாதிரி இருக்குது, தண்ணி உள்ளே போகாது அதுக்குள்ள. மோஹிதா பார்த்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மோஹிதா மண்ணு ஒன்றீங்க. என்ன பண்ணுறீங்க ராஜி? தண்ணி வந்தா கால் கையெல்லாம் கழுவுறாங்க, கல்ல தொட்டிட்டு இருக்கோம். டக்கா சரிப்பா. இவங்க தண்ணி கூட காசு வாங்குறாங்க, ஸ்கேன் பண்ணாதான் தண்ணி கிடைக்கும். அதனால இங்கே முட்டை மாதிரி தோணுனா இங்கே தண்ணி வந்துருவாங்க, கால் கையெல்லாம் கழுவிட்டு. இந்த சைடு அப்படியே பில்டிங் பாருங்கள், இருட்டாயிருச்சு. எப்படி இருக்கு பாருங்க.
சைனீஸ் ஃபுல்லாகவே வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறது தான் விரும்புவாங்க. கோஸ்டல் ஓரமாக இருக்கிற பில்டிங் எல்லாமே வந்து லைட்டிங் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, அதனால் கலர்ஃபுல்லாக இருக்கும். கால் கழுவணுன்னா நீங்கள் வந்து இதில் ஸ்கேன் பண்ணணும். இதில் ஸ்கேன் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணிங்கன்னா தண்ணி வரும். ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு வந்து தண்ணி வரும். இந்த பார்கோட் இருக்குங்களா, இந்த பார்கோடில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணணும். பிசாட்டில் 2 RMB 30 செகண்டுக்கு பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 செகண்டுக்கு தண்ணி வரும். அதில் நீங்கள் கால் கைக்கெல்லாம் கழுவிக்கலாம். அந்த செகண்ட் முடிஞ்ச உடனே நின்றோம் கரெக்டாக. கழுவுறாங்க பாருங்கள். 7 செகண்ட், 6, 5, 4, 2, 1 ஸ்டாப் ஆயிடுச்சு. கரெக்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. எல்லாத்துலேயும் டெக்னாலஜி தான் வச்சுருக்காங்க பாருங்கள். இதில் கூட பாருங்கள், இந்த ஒரு சின்ன விஷயத்தை கூட, அதான் இங்கே வந்து மனிதர்களை யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மி. வாட்டர் பார்த்தீங்களா, தண்ணியை வச்சு அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. டெக்கரேஷன் சூப்பராக இருக்கும். வாங்க பக்கத்தில் போய் காமிக்கிறேன். நம்புகிறேன். இதே மாதிரி சைனால நடக்கிற வித்தியாசமான வீடியோங்கள்லாம் நம்ம சேனல் அப்டேட் ஆகிருக்கும். ஸோ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சைனா ஃபுல்லாக எங்க கூட ட்ராவல் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப்.